மகாசிவராத்திரிக்கு இறுதி கால பூஜையாக 4ஆம் கால பூஜையானது அதிவிமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த 4ஆம் கால பூஜையின் விசேஷமானது என்னவென்றால் 14 உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் குழு பூஜை உட்பட எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரிக்கும் மகா அபிஷேகமாக நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த 4ஆம் கால பூஜையில் அவர்களுக்கு உள்ள வேண்டுதல்களை சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரி அனுகதி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து மகா பிரசாதமானது ஆலயத்தின் வெளியே வரவிருப்பதால் அங்கே உள்ள பக்தர்கள் மையர்கள் இறையன்பர்கள் நான் 3 காலம் கலந்துக்கலாம், 4ஆம் காலம் யாராவது கலந்துக்கணும் விருப்பம் வந்தால் வந்துருங்க. 4ஆம் கால பூஜையில் 14 வருடத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எம்பெருமான் ஈஸ்வரிக்குமான அபிஷேக நிகழ்வானது அவங்க கையால் செய்யக்கூடிய அபிஷேகம் எப்படியோ அதே மாதிரி அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே எம்பெருமான் ஈஸ்வரி நல்லா பிரார்த்தனை சொல்லிக்கொண்டு இந்த 4ஆம் கால பூஜையில் இனிதே ஆரம்பத்துமாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரி அனுமதி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேவரி போற்றி போற்றி குடாய் புதுவாய் மரமாகி பலவிதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாகாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கரிய நின்ற மறையானே இந்த பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் மொழியானே நீராய் முழுக்கியாய் நின்றானே இன்பமுமானே கூட்டமே ஞானத்தால் கொண்டுள்ளவான் தங்கத்தின் நோக்கரிய நோக்கே நுண்கரிய நுண்ணுணர்வே போகும் வரவும் அமீக்காய் நின்ற தோன்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய நமவோம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நமவோம். ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமவோம். ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நமவோம். ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நமவோம். ஓம் நம கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டலின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. இங்கே இறைவனுக்கு செய்திட்ட அர்ச்சகர் அவர்களுக்கு வஸ்திரம் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம்.
மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ராஜா சிவசன் அவர்களுக்கு வஸ்திரம் வழங்கப்படுகிறது. நிறைவாழ் உதயா என்று சொல்லக்கூடிய மகாராஜ தீபாவளியானது நடைபெற இருக்கின்றது. இது முன்னாடியாக கையில் அருட்பிரசாதம் போகிறோம். சுவாமி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம மகா சிவராத்திரிக்கு இப்படிப்பட்ட கோயில் நம்ம சிவமணிஜ கோயில் நம்ம வந்து பூஜை மகா அபிஷேகம் நடைபெற்றுச்சு. அடுத்த சிவராத்திரிக்கு நான் வரும்போது சுவாமியோட ஆலயமே அவரோட சன்னதியே வந்து இந்த கோயில் வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு கோயில் வந்து அவ்வளவு சிறப்பான கோயிலா அமையணும். அதனால எம்பெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அடுத்த வாட்டி இதே கோயில்ல உங்களுக்கு அதிவிமர்சையா இன்னும் விமர்சையா பண்ணுவாங்க. சுவாமிகளா பிரார்த்தனை பண்ணிக்க. அதே மாதிரி நல்ல குழந்தைங்களா நல்லபடியா படிக்கணும். படிச்ச குழந்தைங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்ச பற்றாது. அப்படி நல்லா வேலை கிடைச்சது மட்டும் நல்ல வாழ்க்கை அமையணும். அந்த வாழ்க்கை இறுதி காலம் வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமைய சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எம்பெருமான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதே இரவாவதியா என்று சொல்லக்கூடிய மகா தீபாவளி கண்டுகளித்து எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரி அனுகிரகத்தை பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் எடுத்து முன்னெடுத்துக்கிறோம். நாங்கள் 4வது வருஷம் வரோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எல்லா காலமும் ஒரு காலம் விடாம நான் பொருளை கேட்டாலும் இல்லை அவர் பொருளை கேட்டாலும் இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது நம்ம முன்னாடி இருந்து எல்லாமே எடுத்து இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கு. கணேசனாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். வளர்த்த ஒரு கைத்துல கொடுத்துருந்தாங்க எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த கோயிலை எடுத்து பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுத்து நல்லா அடுத்த வாட்டி வரும்போது ஐயா கணேசனா வந்து முன்னாடி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பேர் எனக்கு கிடைக்கணும். நல்லா சுவாமியை பார்த்து பண்ணிருக்கேன். அதே மாதிரி இவ்வளோ ஊர் மக்கள் எல்லாம் இவருடைய மட்டும் கிடையாது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் முன்னாடி நம்ம கோயில் நம்ம சுவாமி நம்ம குடும்பத்துல எப்படி மனநம்பி எப்படியோ மாமச்சன் எப்படியோ அதே மாதிரி நம்ம சுவாமி நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் நினைச்சு அவருக்கு நல்லது பண்ணா நமக்கு நல்லது பண்ண மாதிரி. அதனால சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு சுவாமி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சுவாமி உங்களுக்கு பண்ணுவாங்க. அதனால சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. மீனாட்சி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியோட அனுபவத்தை பற்றி கேட்டு பண்ணிக்கிறோம். என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. 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 என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.